ஒரு ஊரில் ராமுவும் சோமுவும் நண்பர்கள். ராமு கொஞ்சம் மறதிக்காரர். ஒரு நாள் ராமு சோமுவிடம், சோமு, நான் கடைக்கு போய் வரேன். என்ன வாங்கணும்னு ஞாபகப்படுத்துறியா என்று கேட்டார். சோமு, நீங்க 2 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கணும் ராமு என்றார். ராமு, சரி சரி, ஞாபகம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே கடைக்கு சென்றார். கடைக்கு சென்றதும் ராமு எதையோ யோசித்தபடி நின்றார். பிறகு கடையில் இருந்தவரிடம், எனக்கு எனக்கு என்று யோசித்துவிட்டு, எனக்கு 1 கிலோ 1 கிலோ என்னது என்று கேட்டார். கடைக்காரர், என்ன வேணும்னு சொல்லுங்க சார் என்றார். ராமு, அது அது சிவப்பு கலர்ல உருண்டையா இருக்கும் என்று யோசித்தார். கடைக்காரர், தக்காளி வேணுமா சார் என்று கேட்டார். ராமு, ஆமா ஆமா, தக்காளி, 1 கிலோ தக்காளி கொடுங்க என்றார். தக்காளி வாங்கியதும் ராமு மறுபடியும் யோசித்தார். பிறகு, எனக்கு எனக்கு என்று யோசித்துவிட்டு, எனக்கு வெள்ளை கலர்ல வாசமா இருக்கும் என்றார். கடைக்காரர், வெங்காயம் வேணுமா சார் என்று கேட்டார். ராமு, ஆமா ஆமா, வெங்காயம், 1 கிலோ வெங்காயம் கொடுங்க என்றார். வெங்காயம் வாங்கியதும் ராமு மறுபடியும் யோசித்தார். பிறகு, எனக்கு எனக்கு பச்சை கலர்ல வாசமா இருக்கும் என்றார். கடைக்காரர், கொத்தமல்லி வேணுமா சார் என்று கேட்டார். ராமு, ஆமா ஆமா, கொத்தமல்லி, ஒரு கட்டு கொத்தமல்லி கொடுங்க என்றார். எல்லாம் வாங்கி முடித்ததும் ராமு சந்தோஷமா, ஆஹா, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார். வீட்டுக்கு வந்ததும் ராமு சோமுவிடம், சோமு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் என்றார். சோமு, சூப்பர் ராமு, ஆனா நீங்க 2 கிலோ தக்காளி வாங்கணும்னு சொன்னேன்ல என்றார். ராமு, ஐயோ, மறந்துட்டேனே என்று சொல்லி தலையில் அடித்துக் கொண்டார். சோமு சிரித்துக்கொண்டே, பரவாயில்ல ராமு, அடுத்த முறை ஞாபகப்படுத்துறேன் என்றார்.